படம் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசத்துக்கு கழிச்சு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. என்ன படம்னா தண்டர் போல்ட். நீ அவெஞ்சர்ஸ்ன்னு அப்படின்னு போட்டு அவங்களா ஒரு அவெஞ்சர்ஸ் மாரி கிரியேட் பண்ணி, சரி இந்த ஒரு படத்த நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டு, சரி ஓடிடில வந்து அந்த படத்த பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்த பார்த்தா, சும்மா பார்க்காம இருந்திருக்கலாமே அப்படியே எனக்கே தோணுச்சு. ஏன்னா மார்வல் யூனிவர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில கிரியேட்டிவா யோசிச்சு எல்லாம் பண்ணுவானுங்க. விஎஃப்எக்ஸ்ல இருந்து எல்லாமே தரமா குடுப்பானுங்க. ஆனா இந்த ஒரு படத்த பார்த்தா நமக்கு ஒரு போரிங்கான ஒரு படம் கைஸ். கண்டிப்பா சொல்றேன். வெரி வெரி போரிங்கான ஒரு படம். ஹாலிவுட் சினிமாவ பொறுத்தவரைக்கும் நம்ம 5 நிமிஷம் வீடியோ எடுத்தாலும் அது எப்படி பிரம்மாண்டமா குடுக்குற அளவுக்கு எடுத்து வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த தண்டர் போல்ட்ல எடுத்து வச்சிருக்கானுங்க. இது எதுக்குடா இந்த ஒரு படத்த போட்டு எடுத்து வச்சு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட படம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேற லெவல்ல டெட்பூல்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல குடுத்துருந்தானுங்க. ஆனா இந்த ஒரு படத்த பார்க்கும்போது ஏன்டா இப்படிலாம் எடுத்து வச்சீங்க அப்படின்னு நமக்கே தோணும் கைஸ். கண்டிப்பா அது எப்படி சொல்றது, ரொம்ப போரிங்கான ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுல ஆக்ஷனே அவ்வளவா இருக்காது. அத பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி சொல்றது, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னடா பேசிக்கிட்டே தான் இருக்கியே அப்படின்னு நமக்கே தோணும். ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு படமா தான் இருக்குங்க. ஆக்சுவலி கதைன்னு நம்ம என்ன சொல்றது, வேலண்டினான்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருப்பா. அவளுக்கு கீழ தான் நம்ம ஏகப்பட்ட சோல்ஜர் வேலை பார்ப்பாங்க. வேலண்டினான்னு ஒரு பெண் கேரக்டர் வந்து ஒரு வேலை ஒண்ணு சொல்லுவா. இந்த மாரி ஒரு வாலெட் இருக்கு. அந்த வாலெட்ல நீ போய் ஒரு இது நம்ம எடுத்துட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சோல்ஜர் எல்லாமே அங்க போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட திருப்பங்கள் நடக்குது. என்னன்னா, அந்த வேலண்டினா வந்து இந்த அந்த வாலெட்டுக்குள்ள எல்லா சூப்பர் ஹீரோ செத்துறானுங்க. இவளும் தோயி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலண்டினா வந்து ஒரு பிளான போட்டு சூப்பர் சோல்ஜர வந்து கொல்ல திட்டமிட்றா. இதான் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சூப்பர் ஹீரோ இந்த வேலண்டினா எதனால இப்படி பண்றா வைக்கிறான்னு சொல்லிட்டு இதில கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும்போது அதுல ஒரு அந்த வாலெட்ல இன்னொரு ஆளு ஒரு சாதாரண மனுஷன் மாரி இருக்கான். அவன் வந்து அந்த இதுல இருக்கான். அவன் எதுக்கு இருக்கான்? ஏது இருக்கான்னு கடைசியில பார்த்தா அவன் வந்து அந்த ஒரு படத்துல வில்லனா இருக்கான் காமிச்சிருப்பானுங்க. எப்படி சொல்றது, ஒரு சூப்பர்மேன் மாரி காமிச்சிருப்பானுங்க. ஏகப்பட்ட பவர் அவனுக்கு இருக்கு. ஆனா, இது எதுனால அப்படி ஆச்சு? யாருனால இப்படி பண்ணா? இதே ஒரு படத்துல ஒரு கதையா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு டிஃபரெண்ட்டாவே இருக்காது நமக்கு படம் பார்க்கறதுக்கு. இது மார்வல் படம்னா நம்ம எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெட்பூல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லா சீன்ல இருந்து எல்லாமே தாறுமாறா குடுத்துருந்தானுங்க. ஃபுல் அண்ட் ஆக்ஷனா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படம் ஆக்ஷன் படமாவே கிடையாது. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர பேசிட்டு தான் இருக்கானுங்க. எப் ஒண்ணுமே கிடையாது படத்துல. நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே அது தோணும். என்ன பேசிக்கிட்டே இருக்கே, ஒரு ஆக்ஷனு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எதுவுமே நமக்கு அந்த படத்துல எதுவுமே செட் ஆகாது கைஸ். சூப்பர் சோல்ஜர் இதுல ஏகப்பட்ட பேர் கேரக்டர் இருக்காங்க. அந்த நம்ம ஆண்ட் மேன்ல நடிச்ச நம்ம அந்த கோஸ்ட் மாரி ஒருத்தி வருவா. ஒரு கேரக்டர் நல்லா பயன்படுத்த தெரியல. ஏன்னா ஆண்ட் மேன்ல வந்து அந்த கேரக்டர் வந்து சூப்பரா பயன்படுத்தியிருப்பானுங்க. ஆனா இந்த ஒரு படத்துல வந்து அவ நெனச்சா என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த ஒரு படத்துல பார்த்தா சும்மா ஏனோதானமா ஒரு கேரக்டர போட்டு வச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. ஆனா மத்தது போக நம்ம ஹீரோயினி எலினா, அவள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவ தான் இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர அவ ஃபேஸா தான் இருக்கு. ஃபுல்லா எப்படி எமோஷன்ல இருந்து அக்கா இறந்தத வச்சது எல்லாத்தையும் போட்டு அ எல்லாம் போட்டு சொல்லி ரொம்ப சோகமா இருப்பா. இதனால இப்படி இருக்க வைக்கிறேன்னு சொல்லிப்புட்டு நம்ம அலெக்ஸி அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டர் அவங்க 2 பேருக்குள்ள அப்பா, மக பாண்டிங் அத பார்க்கும்போது நமக்கே வந்து செட் ஆகல. சொல்லப்போனா ஓப்பனா சொல்லப்போனா செட் ஆகல. அவ்வளோதாங்க. எதுவுமே சொல்றதுக்கு நம்ம எதுவுமே கிடையாது கைஸ். நம்ம பக்கி அவர்லாம் எவ்வளோ பெரிய மனுஷன். சூப்பர் சோல்ஜர். இது நம்ம கேப்டன் அமெரிக்கால இருந்து இருக்காப்புல. ஆனா அவருக்குலாம் எப்படி ரொம்ப வீக்கா காமிச்சிருப்பானுங்க. அந்த கேரக்டர நல்ல முழுமையாவே பயன்படுத்தாம ஒரு இந்த மாரி அந்த ஒரு கேரக்டர காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படிலாம் பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர அத தூக்கி நம்ம இப்படி காமிச்சிருக்கானுங்களே அப்படின்னு நமக்கே தோணும். ஆக மொத்தத்துல இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. சரி நம்ம எதிர்பார்த்துலாம் நம்ம போகவே வேணாம். ஏன்னா தியேட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசத்துக்கு கழிச்சு இந்த ஒரு படம் சரி இந்த படம் ஓடிடில வந்தோனே பார்த்ததுக்கு ஒர்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல ஒர்த்துங்கன்றது எதுவுமே கிடையாது. மார்வல் மூவியே கிடையாது. ஆக மொத்தத்துல அந்த ஒரு படம். ஆனா நமக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காய்ங்க. அதுல ஒர்த்தா எனக்கு பட்ட என்னதுன்னா, போஸ்ட் கிரெடிட் சீன் தான் எனக்கு அதுல ஒர்த்தா பட்டுச்சு. லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சீன் ஒண்ணு வரும். அத பார்க்கறதுக்கு செம்ம ஒர்த்தா இருந்துச்சு. அடுத்த சீக்வென்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனா குடுத்துருப்பானுங்க. அத பார்க்கும்போது அடுத்து வர படமாச்சும் இத காப்பாத்திரணும்டா சாமி அப்படின்னு நமக்கே தோணும். இந்த படம் வசூல் ரீதியா அவ்வளவும் போகல. வெற்றி பெறவும் செய்யல. ஆனா படம் ஓரளவுக்கு ஓகே. எனக்கு பார்க்கும்போது அவ்வளவா எனக்கு புடிக்கல. கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க. ஏகப்பட்ட ஆக்டர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் அவங்க நடிப்பு அவங்களுக்கு தரமா குடுத்துருக்காங்க. ஆனா கதை அம்சம் இல்லாம அந்த ஒரு படத்த போட்டு குடுத்துருக்காங்க. அதான் நமக்கு கொஞ்சம் பார்க்க டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்துச்சு. ஆக மொத்தத்துல அந்த படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க கைஸ்.